இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாதிகாட்ட சொல்லிட்டு நான் கொஷின்ஸ் கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் யூடியூப்காக. வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்தே எடுத்து கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அந்த கொஷின்ஸ் உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் விளாகாக இல்லை கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவளை கேட்க சொல்லியிருக்கேன். சரி வாங்க என்னென்ன கொஷின்ஸ் எழுதியிருக்கா நான் எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறேன், என்னை பற்றி நோ அபவுட் மீ அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இது வந்து என்னோட கொஸ்டின் இல்லை, உன்னோட ஒரு ஃபாலோவரோட கொஸ்டின். சரியா? நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கடவுளே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இவ்வளோ கிரிஞ்சா எடுப்பான்னு தெரிஞ்சதா நான் வந்து இந்த கொஸ்டினே எடுக்க வேணாம் சொல்கிறேன்ல, நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நேரம் சரி ஓகே. எப்படி நான் அழகா இருக்கேன்னா எனக்கே தெரியாது, நான் அழகாலாம் இல்லை, ஏதோ இருக்கேன், மேக்கப் போடாமல் இருக்கேன், அதனால அழகா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கொஸ்டினை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் தங்கச்சி கேட்டது, நீங்கள் எந்த ஸ்கூல்லக்கா படிச்சீங்க? அவன் வந்துட்டு அந்த ஸ்கூல் பேர் சரி, நான் வந்து PSGG கன்னியாகுருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ். அவன் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத விஷயம் என்ன? எந்த 2024 இல்லை லைஃப்லேயே? உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத விஷயம் என்ன சொல்லுவேன், அந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன், அந்த May 15 அது அந்த டாபிக் இல்லாமல் பார்த்தோன்னா லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம்னா இப்போ 2024 எனக்கு வந்து கேக் கட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு. அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம், பட் எனக்கு ஆசை இருந்துச்சு. அதே லைஃப்லேயே நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் சிவினுக்கு அடுத்துனா அது வந்து அந்த விஷயம் தான். ஸோ வந்துட்டு அதுதான். உங்கள் ஃபேவரட் பர்சன் யாரு? உங்கள் ஃபேவரட் பர்சன் யாரு? வரடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஃபேவரட்டான பர்சன் வந்துட்டு யாரு? அதுவும் அந்த ஒரு பர்சன் தான். அவங்கள தாண்டி எனக்கு ஒரு ஃபேவரட்டான பர்சன் நிறைய பேர் இருக்காங்க, சொட்டா கோச்சுக்குவாங்களே. ஃபேவரட் பர்சன் அப்படின்ட்டு எல்லாருமே ஃபேவரட் தான். நான் பேச என் கூட இருக்க எல்லாருமே ஃபேவரட் தான். எனக்கு யாரு எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ எல்லாரும் ஃபேவரட் தான். உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கிற ஒரு பர்சன்னா அது யாரு? ஹாப்பியாக பார்த்துக்கிறதுனா எங்கள் ஃபேமிலியை நான் ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சொல்லுவான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சாதிகா. இப்போ அவத்தான் என்ன நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கிறேன். ஜீவிதாவும் சாத்தியம் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களால தான் இப்போ நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வீணு அண்ணா எங்கள் அண்ணா அவங்க தான் வந்துட்டு என்ன ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. கால் வருதா? மறக்க முடியாத டேட்னா என்ன? ஏன் மறக்க முடியாத டேட்னா திரும்பி அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகுது. அது வேண்டாம். அதெல்லாம் மறக்க முடியாத டேட்டு ஜூன் 1ஆம் தேதி. ஏன்னா கேக் கட் பண்ணாங்க சொல்றேன், கண்ணெல்லாம் மூடிட்டு கேக்லாம் டொப்புன்னு எடுத்து கேக்லாம் வெட்டினாங்க. அதனால அது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஏன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாரும் இருந்தது இல்லை, அதனால எனக்கு அது பெருசா இருக்கு. ஸோ யாரையும் வந்து சீன் போடாமல் நினைச்சுக்காதீங்க, எனக்கு இருக்காங்க, உங்களுக்கும் இருப்பாங்க. உங்களோட கரெக்டான பர்சனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்களும் லைஃப்ல ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் அவந்திகாவோட அக்கானா ஸ்வேதாக்கா, அதாவது ஸ்வீட்டிக்கா அப்படின்னு தெரியும். அதை தாண்டி அவந்திகா கூட பிறந்தது யாரு? ஐயோ, இது எல்லாரும் கேட்ட கொஸ்டின் இன்ஸ்டாகிராம். எனக்கு கூட பிறந்தது ஒரு அக்கா, ஒரே ஒரு அக்கா எனக்குன்னு இருக்காங்க. அவங்க வந்து மீடியா லைன்ல நான் கொண்டு வர விருப்பப்படல. எங்கள் ஃபேமிலியை நான் கொண்டு வர மாட்டேன். எல்லாரும் கேட்குறது தான், நான் மீடியா லைன்ல என் ஃபேமிலி வர மாட்டாங்க. எனக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபேமிலி அந்த மாதிரி இருக்குது. எனக்கு 2 அக்காங்கிற மாதிரி என்னோட சித்தி போட எல்லாருமே இருக்காங்க. எனக்கு என் சைடில் எங்கள் அக்கா என் கூட பிறந்தது ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் எதுவும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஓகே, அவந்திகாவோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப ஏங்கினேன், அந்த அன்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏங்கினேன். எனக்கு என் கூட பழகின முக்கால்வாசி பேர் வந்துட்டு எனக்கு முதுகில் நல்லா குத்தி விட்டுட்டு போகிற மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. என் கூட பழகின எல்லாரும் வந்துட்டு எனக்கு நல்லா முதுகில் குத்தி விட்டு போகிற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா நான் சீக்கிரம் ஒருத்தவங்களை நம்பிடுவேன். அதே நான் மைனஸ் பாயிண்ட் என்னோட நான் உடஞ்சிருக்கிறத ரீசனாக வச்சு என்கிட்ட பழகினவங்க நிறையா பேர். அண்ட் நான் இந்த மாதிரி இன்ஸ்டாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு பழகின ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அது யார் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ
ஸோ அவங்களால ரொம்ப உடஞ்சி அழுது இருந்தேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே இல்லாமல் போயிருமோ. காலேஜ் படிச்சு ஸ்கூல் வரைக்கும் எனக்கு க்ளோஸ்ன்னு யாருமே கிடையாது. இன்ஸ்டாவில் இருக்கே எனக்கு விட்டுட்டு போனவங்க தான் இருந்தாங்க. காலேஜ் வந்து இன்ஸ்டாவில் இருக்கே வந்து பேசினவங்க தான் இருந்தாங்க தவிர எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையுமே தேர்ந்தெடுக்கல. இப்போ எனக்குன்னு ஒரு சர்க்கிள் வந்திருக்காங்க. அந்த சர்க்கிள் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புறேன். ஏன்னா அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு வேர்டால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஸோ அது எப்படி நான் சொல்லுவேன், எல்லாருக்குமே ஒரு லைஃப்ல ஒரு ஜெம் வந்து ஒருத்தராச்சும் இருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிடையாது, எனக்கு ஒரு டீமே இருக்காங்க எனக்காக. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருமே நான் வந்து லவ் யூ லாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அவந்திகாவோட ஹீலர் யாரு? ஹீலர் என்னோட ஹீலர் வந்துட்டு இப்போதைக்கு நான் யாரை சொல்லுவேன், சாத்திகா. ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கேன் அடிக்கடி. ஸோ அவரே என் ஹீலர். எனக்கு பயம், அவ கூட க்ளோஸ், எனக்கு க்ளோஸ் ஆகவே பயம். ஏன்னா நான் ஒருத்திக்கிட்ட அப்படி க்ளோஸ் ஆகி ரொம்ப நிறைய பட்டுட்டேன். இவகிட்ட நான் அப்படி சொல்லிட்டே இருப்பேன், பயமா இருக்கு பயமா இருக்குன்னு. பட் இவ பண்ண மாட்டான்னு நம்புறேன். இவ தான் என்னை ஹீல் பண்ணிட்டு இருக்கா. இவளும் இவ கூட தச்சுன்னு பாப்பா இருக்கும். அவங்க 2 பேரும் தான் ஹீல் பண்றாங்க. அவங்கள தாண்டி அப்படின்னா எங்க வீணும்னா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் அவந்திகா வீடியோ பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க ஒரு ஃப்ரெண்டு ஜீவிதா, அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஜீவிதா வந்து ஜிம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். எனக்கு வந்து அந்த ஒரு பர்சன் மூலியமா வந்த ஃப்ரெண்டு தான் இவ்வளோ அந்த பர்சனை புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்தா. இவ்வளோ பேசியிருக்கா, தப்பா பேசியிருக்காங்க. பட் அதை புரிஞ்சுட்டு என்கிட்ட வரும்போது திரும்பி அவளை நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன். என்னை நல்லா பார்த்துக்கிறா இப்போ வரையும். ஸோ அவளை பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு டீம் சொல்லணும், அந்த டீமில் ஒருத்தி தலைவி இவ தான். ஓகே, சூசியை பற்றி சொல்லுங்கள். அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அது ஒரு லூசு பிள்ளை. அது ஹேர்க்கெல்லாம் பண்ணி விட்டாங்க பாவம். மற்றபடி என்னோட ஹீலர்னா வந்து அவள் தான் ஃபஸ்ட்டு. அதை சொல்ல மறந்துட்டேன். டாக் வந்துட்டு நம்ம எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, மனுஷங்களோட டாக் வந்து ரொம்பவே மேல். நான் அழுகிறேன்னா கூட என்னை வந்து ஹீல் பண்ணுறது அது ஒன்று தான் அந்த வீட்டில் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பண்ணுவாங்க. இருந்தாலும் சூசி தான் ஃபஸ்ட்டு. ஸோ சூசி வந்துட்டு சூசி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இவ்வளோ. ஓகே, அவந்திகா எப்படி இன்ஸ்டாக்குள்ளே வந்தீங்க? இன்ஸ்டாகிராம் வந்தது காரணமே அந்த ஆக்சுவலாக நாங்கள் வரும்போதே ஒரு இதாக தான் வந்தோம், பேராக தான் வந்தோம். வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக அதில் இன்ட்ரெஸ்ட் அப்போவே இல்லை. அதுக்கப்புறம் போக 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 தான் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அது ஒரு கடமை மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்போ. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அவந்திகா இன்ஸ்டாக்குள்ளே வந்து வீட்டுக்கு தெரிஞ்சப்போ அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏன் டிவி பில்லகமா எடுத்து வைக்கிறேன் பாப்பாங்க. எங்க அம்மா என்ன சொல்றது, வேண்டான்னு தான் சொன்னாங்க. வேண்டாம், அந்த ஃபீல்டு வேண்டாம். ஆக்சுவலாக தனியாக வந்ததுன்னா கண்டிப்பாக விட்டுருப்பாங்க. நான் வரும்போது இப்போ இருந்ததுனால வேண்டான்னாங்க. நான் கேட்கல. இப்போ வீட்டில் எங்கள் வீட்டில் சப்போர்ட்டு தான்ப்பா. ஓகே, அவந்திகாவோட யூடியூப்ல இப்போ நாங்கள் பார்த்துருந்தோம், சென்னை போயிட்டு வந்தது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு பொண்ணு தனியாக சென்னை வரைக்கும் போயிட்டு, ஆக்சுவலாக சென்னை எனக்கு தெரிஞ்ச ஊர் தான். இருந்தாலும் வந்துட்டு நான் போயிட்டு ரொம்ப ஒரு சில விஷயத்துல கஷ்டப்பட்டேன். அந்த விஷயத்தான் வந்துட்டு எங்கள் உங்கள் விளாக பார்த்ததே தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு தனியாக போகும்போது சேஃபாக போயிட்டு வரணும். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் இந்த காலத்தில். ஸோ வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தான் எனக்கு பிடிச்சது. மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். போயிட்டு வெளிலலாம் போனேன். நிறையா பேர் என்னை வந்து பார்த்து பேசினாங்க, என்கிட்ட அன்பு காமிச்சாங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். பட் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க எங்கே போகிறதுனாலும். ஓகே, லாஸ்ட் கொஷின். அவந்திகா வந்து வண்டியில் போகும்போது நிறையா பாடுவாங்க. அவங்க ஒரு சிங்கர், குட் சிங்கர்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அவந்திகாவோட உறவுகளுக்காக அவந்திகாவோட பேசுவாங்க, அவந்திகா இப்போ பாடுவாங்க. இது வந்துட்டு கான்சனா இந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை கொஞ்சம் இப்போ எனக்கு வாய்ஸ் சத்தியமாக சொல்கிறேன். என்கிட்ட ஃபோன் பேசுகிற எல்லாமே வந்துட்டு தொண்டை கட்டிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. சரி, ஒத்துக்கோங்க. கண்டிப்பாக பாடுறேன், நான் பாடுவேன், நான் கண்டிப்பாக பாடுவேன். இன்னொரு நாள் பாடுறேன், ப்ராமிஸ். ஓகே, அவ்வளோதாங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் கேட்கணுன்னு இருக்கா? எனக்கு வந்து பர்சனலானா மேகலா அம்மாவை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? மேகலா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சிவி இருந்த வரைக்கும் வந்துட்டு வேற மாதிரி தான் இருந்தாங்க என்கிட்ட. பட் போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான் இப்போ நான். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே அவங்கள பிடிக்கும். சில டைம் நான் ரொம்ப சட்டுன்னு கோவப்படுறேன். இப்போ ரீசெண்டாக ஏன்னு எனக்கே தெரியல. மேபி நான் டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்கிட்ட இப்படிங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நான் கோவப்படுவேன். ஒரு சாதிகாட்டி நான் நிறைய தடவை என் கோவத்தை காமிச்சிருக்கேன். ஏன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலை. மேபி நான் மென்டல் ஆகிட்டேனா என்னன்னு தெரியல. அவங்ககிட்ட நிறைய நான் கோவத்தை காமிச்சு
நான் கோவப்படுறதுக்கு ஒரு விஷயம் என்ன, என்ன பாச காமிங்க, அது ஒண்ணுக்கு மட்டும்தான். அதுவும் வேற எதுக்குமே கோவப்பட மாட்டேன். சட்டுன்னு கோவத்தை காமிச்சு அவங்க மூஞ்சில் அடிக்க மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஸோ அதுக்கு சாரி. நான் என்ன பண்ணாலும் அவங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு பாப்பா அதை ஒரு 5 நிமிஷத்துல கோவம் போயிடும் அப்படின்ட்டு இப்போ டோட்டலாக கேரக்டர் சேஞ்ச் ஆகி இப்போ அவங்களோட ஒரு பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குவீங்கன்னு நினைக்கிறேம்மா. உனக்கு ரொம்பவே பிடிக்கும், மன்னிச்சிருங்க. நான் அதுக்கு அடிக்கடி கோவப்படுறதை நான் கட்டுப்படுத்திக்கிறேன், நான் மாறிக்கிறேன். ஓகேவா? ஓகே. அவந்திகாவோட அண்ணா வீணு அண்ணாவை பற்றி சொல்லுங்க. வினோத் அண்ணா என்னை இன்ஸ்டால ஃபாலோ பண்ண, மேபி அதே தான் எல்லாம் இன்ஸ்டால அதில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு காலேஜில் ஒரு சீனியர், அதுவும் நான் ஒரு பையன்கிட்ட ஒரு இவ்வளோ க்ளோஸாக ஒரு நல்ல ஒரு அண்ணா பாண்டிங்கில் பேசுகிறேன்னா அது அந்த அண்ணா மட்டும்தான். ஏன்னா என்னை ரொம்ப நல்லாவே கேர் பண்ணிக்கிறாங்க. பிரியாக்கா ஒரு அக்கா மூலியமாக வந்த அந்த அண்ணா தான் அந்த அண்ணா. பட் என்னை நல்லாவே கேர் பண்ணிக்கிறாங்க. இன்னுமே அந்த பாண்டிங் இன்னும் எங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகி அண்ணன் தங்கச்சி பாண்டிங் கூட பிறந்தா கூட இப்படி ஒரு பாண்டிங் வருமானு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அந்த அண்ணா மேலே. அதனால எனக்கு இவ்வளோ ரொம்ப ரொம்ப சூசி மேலே ரொம்ப 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 பிடிக்கும். அண்ணா கடைசி வரைக்கும் எனக்கு கூட இருங்க. ஓகேவா? ஓகே. ஸ்வீட்டிகா வீட்டில் அவந்திகாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது யாரு? தனானா தான் கண்டிப்பா. நான் என்ன பண்ணாலும் பாப்பாமா அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பாட்டு பேசாங்க. எல்லாம் சப்போர்ட் பண்றது எல்லாமே தனானா மட்டும்தான். அந்த வீட்டுல அப்படி பார்த்தா எனக்கு அம்மா கிட்ட தனானா தான். ஸோ வந்துட்டு தனானாவே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ணாவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல கேரிங்கான ஒரு கேரக்டர் தான். நான் பேசினா கண்டிப்பா பேசுவாங்க. நான் அவ்வளோவா அந்த நேரம் பேசுறது இல்லை. இப்போ நான் பேசினேன்னா அந்த நாவே நல்லா கேர் பண்ணிப்பாங்க. ஸோ தனானாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டில் எனக்கு கேர் பண்ணிக்கிற பர்சன் தனானா. சரி, ஓகே, அவ்வளோதானா? முடிச்சுக்கலாம். இவங்க கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் இருந்தது. மேபி நான் ஆஸ்க் மீ கொஸ்டின் கேட்டிருந்தானே நீங்க கேட்டுருந்து ஆன்சர் பண்ணிருப்பேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் பண்றேன். ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோல நீங்க நினைச்ச கொஸ்டின்ஸ்ல ஒரு முக்கால்வாசி இதுல ஆன்சர் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க உங்க மனசுல இருந்த கொஸ்டின்ஸ் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டாடா பை பை சொல்லிட்டு ஓடிடணும். ஓகேவா? இல்லை போகாதீங்க, இருந்துட்டே இருங்க. சரி, பாய்.